அனைவருக்கும் வணக்கம். அனுமன் ஒரு சொல்லின் செல்வன் என்று பாராட்டப்படக்கூடியவன். பேசுறத ரத்தன சுருக்கமாக பேசுவான். வளவளா வளவளான்னு பேச மாட்டான், தேவையில்லாததை பேச மாட்டான், கருத்தை கச்சிதமாக சொல்லக்கூடியவன் அனுமன். அனுமனை பற்றி ராமன் தெரிஞ்சுக்கிட்டான். இவன் நல்லா அதிகமாக பேசாதவன், இவன் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. உடனடியாக சுக்கிரீவனிடத்திலே சென்று இவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்துகிறான். சுக்கிரீவன் அந்த மலையில், அதாவது ருசிய முகமலை, மதங்க முனிவர் சாபம் வாலிக்கு விட்டுருக்காரு. அந்த மலைக்கு வந்தால் தலை சுக்குநூறாக போயிடுது. மதங்க முனிவர் சாபம் விட்டுருக்காரு. அந்த சாபத்தின் காரணமாக வாலியால் அந்த இடத்துக்கு போக முடியல. இல்லைன்னா சுக்கிரீவனை அங்கே போய் கொண்டிருப்பான். சுக்கிரீவனை கொல்லாமல் விடமாட்டான்னு வாலி கங்கணம் கட்டிட்டு திரியிறான். அந்த கெட்டவனுக்கு நம்ம துணை போகக்கூடாது, இந்த நல்லவனுக்கு ஒரு பாவமும் அறியாத சுக்கிரீவனுக்கு நம்ம துணை போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அனுமன் இவரோடு இருக்கிறார். அனுமன் சொல்கிறார், வாலி சுக்கிரீவனை கொல்லாத குறையா இன்னும் துரத்திட்டு இருக்காரு. அவர் நாட்டையும் அவருடைய மனைவியை அபகரிச்சுக்கிட்டாரு. ராமனுக்கு கோபம் வருது. என்னது மனைவி? ஆமாம், மனைவி ரூமையா? ஆமாம், சுக்கிரீவனுடைய மனைவி ரூமையை வாலி அபகரித்து கொண்டான். எவன் ஒருவன் அடுத்தவர் மனைவியை அபகரிக்கிறான் அவனை இன்றே கொள்வேன், எவன் ஒருவன் அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறானோ அவனையும் இன்றே கொள்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். என்ன நடந்தது? இவர்கள் இருவரும் இங்கு பிரிந்திருக்க வாலி சுக்கிரீவனை கொல்ல காரணம் என்ன? எதையுமே அறிந்து கொள்ளாமல் எடுத்த எடுப்பிலேயே உன் அண்ணன் வாலியை நான் கொல்வேன், இது சத்தியம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டான் ராமன். அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். முழு ராமாயணத்தையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.